ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக மட்டுமல்ல, இந்தியாவினுடைய குடிமகன். அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா, ஆதாரத்தோடு கேள்வி கேட்டார்னா, எப்படியா இவருக்கு இந்த மாதிரி பேர் இருக்க முடியும், வாயில நுழையாத எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரு பேர் இருக்க முடியும்னு கேட்டா, நீ பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமையா இல்லையா? யார் அலங்கரித்த பதவி? TN சேஷன் என்ற மாபெரும் தேர்தல் கமிஷனர் அலங்கரித்த பதவி. அதற்கு பிறகு பல தேர்தல் கமிஷனர்கள் ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் கமிஷன் இங்கே பதில் சொல்லாது மட்டுமல்ல, ஆணவத்தோடு பேட்டி அளித்தார். அதெல்லாம் பேட்டி பார்த்திருப்பீங்க, ஹிந்தியில பேசினார். ஆணவத்தோடு பேட்டி அளித்தார். ராகுல் காந்தியை பார்த்து, நீ பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, சில நேரத்தில் ஆடுவாங்க, பாடுவாங்க, கூத்தாடுவாங்க, காலம் பூராமா ஆட போறாங்க, பாட போறாங்க. உங்க பதவியும் ஒரு நாள் முடியும் இல்ல, அரசனுடைய பதவியும் ஒரு நாள் முடியும் இல்ல, அடுத்தது ஒரு அரசு வரும் இல்ல, அடுத்தது ஒரு கோர்ட் இருக்குல்ல, அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அச்சம் இல்லாமல் ஆணவத்தோடு பேட்டி அளிக்கிறார். இது விசாரிக்க வேண்டிய புகாரா இல்லையா? நீங்க தான் சொல்லுங்க. விசாரிக்க மறுக்கிறது தேர்தல் கமிஷன்.